ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புதுசாக ஹார்ட்கோர் சீரியஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த புதிய உலகம் சீரியஸ் அது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் வரும். இப்போ வந்து நான் ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். நெட்டு பக்குனால போக முடியல சர்வரில். அதனால தான் சரி அப்படின்ட்டு சும்மா சாதாரணமாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ என்னென்னா ஹார்ட்கோர் மோடு போட்டாச்சு. அப்புறம் ஷோ டே பிளேட் அண்ட் ஷோ கார்னேட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிடலாம். அதாவது அவன் என்ன சொல்லியிருக்கானா, இந்த ஹார்ட்கோர் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் திருப்பி ரீஸ்பானே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை குழம்பு ஊற்றி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இப்போ என்ன பண்ணோன்னா பட்டுன்னு உட்டை மைன் பண்ணி டக்குன்னு ஒரு உட்டன் பிக்காக் செஞ்சு பட்டுன்னு ஒரு ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகிக்கணும். அதனால் கிடச்ச உட்டை மட்டும் கையில் எடுத்து ஒரு கிராஃப்டிங் டேபிளில் டக்குன்னு செஞ்சிடறாங்க. இருங்க, எங்கே ஒரு கிராஃப்டிங் ஸ்டிக்கு, ஒரு கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் பட்டுன்னு செஞ்சுட்டு போடுவோம். இங்கேயே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல நான் வச்சுன்னு போயிடுறேன் கைஸ். போய் இப்போ என்ன பண்ணணும்னா இது இங்கே ப்ளேஸ் பண்ணி ஒரே ஒரு உட்டன் பிக்காக்ஸை மட்டும் செஞ்சு பட்டுன்னு ஸ்டோனை பூரா மைன் பண்ணி நம்ம ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகிடுறாங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் எவனா வந்தால் கூட அடிக்க யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வருங்க ஒரு நிமிஷம் ஒரு உட்டன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஸ்டோன் பிக்காக்ஸு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற ஸ்டோன்லாம் மைன் பண்ணி தான். அப்புறம் கைஸ், இந்த ஹார்ட்கோரில் நம்ம எவ்வளோ நாள் சர்வே பண்ணுறோன்றத பார்க்கலாம் கைஸ். என்னால் எவ்வளோ நாள் இந்த ஹார்ட்கோரில் சர்வே பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தான் என்னுடைய ஃபஸ்ட் ஹார்ட்கோர்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஹார்ட்கோர் வேர்ல்டுலாம் விளையாடிருக்கேன். அதெல்லாம் 10 நாள் 15 நாள் அப்படி தான் சர்வே பண்ணிக்கிறேன். சும்மா இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டு நம்மளால் எவ்வளோ நாள் சர்வே பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் கைஸ். பார்ப்போம் இருங்க. இப்போ வந்து ஸ்டோன் டூல்ஸ் எல்லாத்தையும் செஞ்சுப்போம். ஒரு ஸ்வாடு ஆக்ஸு. ஓகே, எவ்வளோ தான், இதுவே போதுமானது. இப்போ வந்து என்னென்னா நம்ம எடுத்ததும் ஒரு ஆட்டை வந்து கண்டுபிடிக்கணும் கைஸ். கீழே பார்த்தீங்களா எவனோ ஒருத்தங்கிறான், அதுவும் செவுத்தை பார்த்தீங்கன்னா செவுத்தை சாவுடா செத்த போயில. ஓகே, ஒரு போப் சப் கச்சிச்சு மேலே ஒருத்தங்கிறான் போல் கைஸ். அங்கே பாருங்கள் ஆடு. நம்மளுக்கு ஹார்ட்கோரில் முதலில் தேவைப்படும் ஒரு அரிய வகை உயிரினம் இந்த வெள்ளையாடு. இது எத்தான் தான் நம்மளால் பெட்டி செய்ய முடியும். ஓகே, பட்னி மணியம் போட்டு தள்ளி 2 உள்ளு கிடச்சிச்சு. இன்னும் ஒரு ஆடு, ஒரே ஒரு அங்கே பாருங்கள் இன்னொரு ஆடு கைஸ். ஹார்ட்கோரில் நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு தேவையான உள்ளு வந்து கிடைத்து விட்டது. இப்போ பெட்டு செய்யலான்னு பார்த்தா என்கிட்ட உட்டை காணோம். அடே ஒன்றும் கவலை இல்லை கைஸ். இங்கே பக்கத்துலேயே மரங்குது, அதை மைன் பண்ணி எடுத்துப்போம். உட்டுக்கா பஞ்சம். இங்கே பாருங்க கைஸ், மரங்க இது, மரத்தை மைன் பண்ணி அவ்வளோதான். இருங்க, இது ஃபுல்லாக மைன் பண்ணி எடுத்துரும். உட்டு செஞ்சு நம்ம பெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். பெட்டு ஓகே. இப்போ கிராஃப்டிங் டேபிளை கீழே போடு. பட்டுன்னு உட்டை பூராத்தையும் லாங்ஸாக மாற்றி பெட்டி செஞ்சுட்டு அவ்வளோதான். இருங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, இதை தூக்கி உடச்சிட்டு கிராஃப்டிங் டேபிள் உடச்சி நம்மான்னு கிளம்பத்தான் கைஸ். இங்கே பாருங்கள் கீழே கேவு மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் அது கேவு இல்லை. நான் கேவுன்னு நினச்சேன், ஆனால் கேவு போல் இல்லை. அதை வாங்க கீழே. ஆனால் ஒரு கோலுக்கு இது கோல் போயிட்டு மைன் பண்ணிப்போம். டார்ச்சி செய்யறதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். டார்ச்சி வாங்க, இங்கே இருக்கிற எல்லா கோழியும் மைன் பண்ணிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எத்தனைன்னு தெரில. அப்புறம் பரவாயில்ல, மைன் பண்ணு பாருங்க கைஸ். இந்த ஆட்டுக்கு ஒரு வேர்ல்டு கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக தான் இருக்குது கைஸ். ஐ மீன் ஈஸியானா ப்ளே பண்ணுறது ஈஸியாக இல்லை, வந்தது எல்லா பொருளும் டக்குன்னு கச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நான் 2 3 ஆட்கோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு ஆடே கிடைக்காது. நைட்டெல்லாம் நான் அப்படியே சுற்றியும் கிடப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல புதர் போட்டு அந்த மாதிரி ஒழிஞ்சு தான் விளையாடிந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹார்ட்கோர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ் சாதாரணமாக. அதில் அந்த மாதிரி ஆகிக்குது. ஆனால் இதில் பரவாயில்ல, வந்தவொடனே நிறைய எல்லாம் ஈஸியாகவே நம்மளுக்கு கச்சிச்சு லக்கில். பரவாயில்ல கைஸ், வாங்க நம்ம போவோம். போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல இடம் பார்க்க வேண்டும். ஒரு நல்ல இடத்த பார்த்து பேஸ் கட்டுறது தான். ஃபஸ்ட் எபிசோட்லேயே பேஸ் கட்ட போகிற இடம்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து ஒரு நல்ல இடத்த தான் தேடி பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய ஹார்ட்கோர் வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹார்ட்கோரில் பாருங்க கைஸ், ஹார்ட்கோரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு சொல்லி தில்லா சுற்றுறேன் கைஸ். பார்த்தீங்களா, காரணம் என்னன்னா என் கையில் பெட்டுக்குது. நைட் ஆகிற மாதிரி இருந்தால் 10 தூங்கி ஏந்துருவேன். பகலில் எவனும் வெளியே வரமாட்டான்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான் போகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா ரெண்டர் டிஸ்டன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்ப்போம்.
இருங்க எங்கே இது வீடியோ செட்டிங்கு. ஏன்னா சப்போஸ் வில்லேஜ் எதனா கிடைக்கலாம். ரண்டர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரெக்கமெண்டட் வந்து இருங்க. ரெக்கமெண்டட் 10க்கு வச்சு பார்ப்போம். 10க்கு வச்சு பார்த்தா என்ன கிடச்சிதுன்னா, தூரத்தில் சவானா அங்கே பார்த்தீங்களா தித்தா ஒரு மாதிரி மரம் வளைஞ்சு போய்க்குது. கைஸ் அப்படியே இங்கே கேவ் மாதிரி போகுது. எனக்கு ஒரே ஒரு இரும்பு கச்சா போதும். இருங்க. 17 கோல் இருந்துக்குது கைஸ். இதை வச்சு எத்தனை டார்ச் செய்ய முடியும்? 32. இன்னும் எனக்கு இப்போதைக்கு ஒரு வந்துச்சு, பரவாயில்ல. ஒரு 36 டார்ச் செஞ்சுக்கிறேன் போதும். இது உள்ள டார்ச் இப்படி வச்சு என்னடா இது? கேவுன்னு நினச்சினேடா கைஸ். கேவு இல்லை கைஸ், ஏமாற்றிட்டாங்க. பரவாயில்ல வாங்க போவோம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு அயன் தேவைப்படுகிறது. ஒரு அயன் இருந்தால் ஒரே ஒரு ஷீல்டு செஞ்சுப்பேன். ஸோ அதனால் வாங்க. இந்த சவானா போயமில் வந்து கைஸ் அங்கே பார்த்தீங்களா ஸ்டோனி ஹில்ஸா? அதுனா அது ஹில்ஸ் இல்லை, அது ஏதோ ஒன்று வரும். ஸ்டோனி பிக்ஸாக ஏதோ ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல போனால் மேலேயே அயன் இருக்கும் கைஸ். அப்புறம் கைஸ் பேக்ரவுண்டில் வந்து சில டாக்ஸ் குலைக்கிற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி நாய்ஸ்லாம் எதனா கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள். இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது நைட்டு. இந்த நேரத்துக்கு ஏதோ நாய்ங்களாம் சேர்ந்துன்னு ஏதோ பார்ட்டி பண்ணிக்குதுங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் கத்தி நிற்குதுங்கோ. அதை விட்டு தள்ளுங்க. நம்ம வந்து இருக்கிற கோல் பூரா மெயின் பண்ணி போய்டும். ஏன்னா அயன் கச்சா அயனை உருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். அயனை உருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிக்ஸ் கிடச்சதுன்னா நம்ம வந்து தொலாவணும். ஓகேவா கைஸ்? நீங்கள் அதை பார்த்தீங்களா? அது என்னது? அதுதான் புது அப்டேட்டில் வந்த மாபு. அது பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது பேர் யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் அதோடைய பேர், இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மறந்து போச்சு அது பேர் என்னதுன்ட்டே. நீங்கள் சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அது பேர் நம்ம தான் கைஸ் வரும். நாக்டாலாஸா ஏதோ ஒன்று, சரியா அதல்ல, அதுதான் நினைக்கிறேன். சரி வாங்க இப்படியே ஓரமாக தொலைவின்னு போனோம்னா ஒரு அயன் ஒன்றாச்சு கிடைக்கும். இருங்க ஒரு நிமிஷம். இந்த பக்கம் தான் அயனிக்குதா? இல்லை, ஏதோ 2 ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு 2 ஆன மாதிரி நான் கேம் ப்ளே பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக போய் பார்த்தேன். ஒரு நிமிஷம். கீழே ஏதோ கேவ் மாதிரி போகுது. ஆனால் அதெல்லாம் நம்ம இறங்கி நம்ம ஹார்ட்கோர் வேர்ல்டை வந்து இழக்க விரும்பலை. இதுக்கு முன்னாடி இந்த 2 ஹார்ட்கோர் வேர்ல்டு ப்ளே பண்ணியிருந்தேன். அதெல்லாம் என்னடாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், மர்கே ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த மாதிரி தான் இறங்கினோடனே போயிட்டு அப்படி இப்படின்னு பொருள் வச்சுட்டு நாமான்னு கண்ட மீனி சுற்றி நின்றேன். ஒரு ஹார்ட்கோர் வேர்ல்டில் கண்ணை மூடின்னு ஓடிந்ததில் மேலேருந்து கீழே வந்து ஃபால் டேமேஜ்லேயே மொக்கையாக வேர்ல்டை முடிச்சிட்டேன். இன்னொரு ஹார்ட்கோர் வேர்ல்டில் உள்ளே போனேன். உள்ள ஒரு 7-8 ஸ்கெலட்டன் சுற்று போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த மாதிரி இப்போ இது வந்து என்னுடைய 3வது ஹார்ட்கோர் நார்மல் இன்கேமிங்கில். ஓகேவா? கைஸ் இங்கே பாருங்கள், பேசிக்கினா ஒரு அயனை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே ஒரு அயன் தாங்க இது, பரவாயில்ல. இதை வச்சு என்னால் ஷீல்டு செய்ய முடியும். ஷீல்டு செஞ்சு நான் வந்து எப்படியோ ஒன்று தப்பிச்சுப்பேன். கைஸ் பார்த்தீங்களா? இருங்க, பார்த்தீங்களா? இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டோடைய அயனை நம்ம வந்து மெயின் பண்ணி இருக்கிறோம். அயனு. அப்புறம் கைஸ் மறக்காமல் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் ஹார்ட்கோர் வேர்ல்டு வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவும் அது எத்தனாவது ஹார்ட்கோர் வேர்ல்டு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே இருங்க, நான் வந்து ரண்டர் டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லாக் ஆகிற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் அங்கே பாருங்கள் FPS 55 தான் வருது. ஓகே இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பரவாயில்ல. ரண்டர் டிஸ்டன்ஸை குறைச்சதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் நான் வந்து நெட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதெல்லாம் டேட்டா ஆனில் இருந்துச்சு, இப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஷீல்டு செஞ்சுப்போம். ஓகே ஷீல்டு செஞ்சாச்சு கைஸ். இதுக்கப்புறம் எவனாக இருந்தாலும் வாங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஷீல்டு தான் செஞ்சுக்கிறோம். ஷீல்டை தாண்டி அடிப்பானுங்கன்றது வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ஹார்ட்கோரில் வந்து தெரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் மைன் பண்ணுவோம். மைன் பண்ணி எனக்கு இப்போதைக்கு 4 போதும். எதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்மோக்கர் செஞ்சுக்கிறேன் கைஸ். ஓகே ஸ்மோக்கர் செய்து விட்டாச்சு. ஓகேவா? இருங்க
கோ இப்போ வந்து இதை தூக்கி இதில் போட்டு குக் பண்ணுவோம். ஓகே, பசிக்குது, சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பாடு அது என்னன்னா ஆட்டுக்கறி வேக வச்சு சாப்பிட்றேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் கைஸ், போன எபிசோடில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், நான் அது நீங்கள் ரிசோர்ஸ் பேக்கு நேமு ரிசோர்ஸ் பேக்கு அப்படின்ற மாதிரி மாட் பேக்குன்னெலாம் கேட்டிருந்தார். ஆக்சுவலி நானே இதை வந்து எங்கெங்கேயோ தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னால் வந்து இதுக்கு லிங்க்கோ இதெல்லாம் தர முடியாது கைஸ். ஏன்னா நானே யூடியூப்பில் தான் போடுவேன். யூடியூப்லேயே போட்டோன்னா வரும். நீங்களும் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எதுக்குடா அந்த காப்பரை மெயின் பண்ணிக்கிறேன்னா, இது வந்து புது அப்டேட் கைஸ். காப்பரில் நம்ம ஆர்மர் செஞ்சு மாட்டிக்கலாம். காப்பரில் ஆர்மர் செஞ்சு மாட்டினா தாங்குமான்னு கேட்டிங்கன்னா தாங்காது. இங்கே பாருங்கள், சூரியன் வேறு மறையுது. அயன் ஆர்மரே ஹார்ட் கோரில் வேஸ்ட்டு தான் கைஸ். அந்த ரேஞ்சில் தான் கைஸ் கீது அயன் ஆர்மர்லாம். நான் இதுக்கு முன்னாடி சர்வே பண்ணதை வச்சு சொல்கிறேன். அயன் ஆர்மர்லாம் நம்மளுக்கு பிரோஜனம் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஸ்லூப் பண்ணி ஏந்துருவோம் கைஸ். வெற்றிகரமாக ஹார்ட் கோரில் வந்து நாளை வந்து சர்வே பண்ணிட்டோம். அந்த சர்வே பண்ண அதை கையோட ஒரு கேவ் உள்ள இறங்குறேன். என்னடா யாரா நீ? கையில் சீல்டுக்குதுடா கைஸ். இவன் பாருங்கள் வெடிச்சிட்டான். அப்படியே பின்னாடி ஒரு சாம்பி. டேய் இருறா, வாடா வாடா, சாவடா செத்தப்பையில சாவடா கைஸ். யாரா நீ? டேய் என்னடா அத்தத்து வரீங்க? இருங்கடா, பின்னாடி போடா. சாவடா டேய், சாவடா கைஸ். இவ்வளோ ஜாம்பி உள்ளேருந்து வருதுன்னா அப்போ உள்ளே எதனா பெரிய அயனாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா, உள்ளே 4 அயனு கருப்பு கலரில் இருக்குது. அது எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்கடா. ஆனால் கவலைப்படாதீங்க, அப்புறமா தேவைப்படும் போது நானே போய் மைண்ட் மினி எடுத்துன்னு வந்துடுவேன். இந்த பக்கம் நல்லா பிளைன்ஸ் ஆகுது கைஸ். இங்கே பார்த்தீங்களா உல்ஃபே எலும்பு இருந்தால் பரவாயில்ல, உன்னை டேம் பண்ணுவேன் கைஸ். வாங்க இந்த நியரில் எதனா இருக்குதான்னு போய் பார்ப்போம். அங்கே காப்பரு இதெல்லாம் இருக்குது. அயன் எதனா இருந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இன்னொரு 2-3 அயனு எதனா நான் வந்து ஒரு அயன் பைக்கிட்டு ஒரு அயன் பிக்காக்ஸோ செய்கிற அளவுக்கு அயன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே எதுவும் அயன் இருக்கிற மாதிரி தெரில. அதுவும் இல்லாமல் கைஸ், இந்த இடம் எனக்கு பிடிச்சிக்குது கைஸ். ஆல்ரெடி நல்லா சமானமாக, அதாவது ப்ளைனாக இருக்குது கைஸ். சுத்தம் பண்ணுற வேலை பெருசாக இருக்காது. நம்ம இங்கே பேஸை கட்டினோம்னா அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பம்ப்கின்லாங்க இது. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இந்த ஸ்டேட்டில் எங்கன்னா போய் பார்ப்போம் கைஸ். என் இன்ஸ்டிங் சொல்லுது இங்கே எதனா வில்லேஜ் இருக்குமான்ட்டு. வில்லேஜ்லாம் இருக்குமான்னு தெரில. வாங்க போவோம். இப்படிக்கா போனோம்னா இந்த பக்கம் ஒரு ஆறு கண்ணுக்கு தெரியுது. அங்கே பாருங்கள், தூரத்தில் ஏதோ மரம் தெரியுது, பிளைன்ஸ் மாதிரி தெரிகிறது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ், ஒரு ஆடு மரத்தைக்குள்ளே தலையை விட்டு நிற்குது. அங்கே ஒரு மாடு மேலே ஏறி போகுது. வாங்க அந்தாண்ட போவோம். அந்த டைரக்ஷனில், அந்த கவு போன டைரக்ஷன்லேயே போய் பார்த்தோம்னா ஜங்கிளு. இங்கே எதனா பேம்பு இருக்குதா? பேம்பு இல்லை, ஆனால் ஒரு ரேவன் தான் இது. ஆமாம், சந்தோஷம். இதெல்லாம் நான் இறங்குற ஐடியாவிலே சுத்தமாக இல்லை. அப்புறம் இந்த பக்கம் போனால் அது ஜங்கிள் போகுது கைஸ். அது போகுது எவ்வளோ தூரம். அதனால் நம்ம போவோம். ஜங்கிள்லாம் இப்போதைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இல்லை. வாங்க கைஸ், நம்ம வந்து நம்ம இடத்துக்கே போவோம் கைஸ். நான் இப்போ பார்த்துட்டு வந்தால ஒரு இடம், இந்த நதி ஒரு உல்ஃபை பார்த்துமே, அந்த இடத்துக்கே போவோம். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா ப்ளைனாகிது கைஸ். ஸோ அங்கேயே நம்ம பேஸை கட்டலாமா என்னன்றதை யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சங்கு பேஸில் வந்து வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்றத போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சங்கு பேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோமா வில்லேஜ் எங்கே இருக்குதுன்றத? இல்லை, நீ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுடா அப்படின்னா நான் யூஸ் பண்ணல. ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு ஹார்ட் கோருன்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஹார்ட் கோரில் சர்வே பண்ணோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மெட்டீரியல் வேணும், ரிசோர்ஸ் இருந்தால் ஈஸியாக சர்வே பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு சங்கு பேஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தான் கைஸ், நீங்கள் சொல்கிறது தான், சொல்லுங்கள். ஸோ அதனால் இப்போ வந்து இந்த இடத்தையே நான் தேர்ந்தெடுத்து இங்கேயே பெட்டு போட்டு தூங்க போகிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல போடக்கூடாது.
இதை உடச்சிருப்போம். ஏன்னா இங்கே வீடு கட்டுற மாதிரியா இருந்தால் அந்த ஸ்டோனில் போட்டு வைப்போம். ஓகே இப்போ வந்து நம்மளுடைய கிராஃப்டிங் டேபிளை இங்கே வைக்க வேண்டும். அப்புறம் நம்மளுடைய ஸ்மோக்கரை தூக்கி இங்கே வைக்க வேண்டும். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து நம்மளுடைய இடத்த வந்து சூஸ் பண்ணி விட்டோம். ஓகேவா? இதோட நான் வந்து செகண்ட் பார்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஹார்ட்கோர் முடிந்து விட்டது. அதாவது வந்து என்னென்னா, என்னால் எவ்வளோ சர்வே பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதான் இதில் வந்து ஒரு டே வந்து நம்ம சர்வே பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, வெற்றிகரமாக. இன்னும் எவ்வளோ நாள் இந்த ஹார்ட்கோரில் என்னால் சர்வே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க.